சாத்தான் எங்க போனாலும் குட்டுகிற சாத்தான் உடைய தூதனா இருக்கிறதுன்னு இப்ப நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா. அப்ப எங்க போனாலும் இந்த மாதிரி ஜனங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே இந்த பிரச்சனை ஜனங்க என்னை விட்டு போகும்படிக்கு, என்னை குட்டாதபடிக்கு, என்னை மோசம் போகாதபடிக்கு, இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலை தாங்கன்னு 3 முறை கெஞ்சிருக்கிறார். பாவம், இந்த முள் என்னை ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு எங்க போனாலும் பின்தொடர்ந்து வருது. இந்த எங்க போனாலும் இந்த கொசுத்தலை தாங்க முடியாது, மருந்தடிச்சு கொல்லுங்கன்ற மாதிரி அவன் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றான். ஆண்டவர் சொல்றாரு, அது எடுக்க முடியாத மகனே, வியாதியா இருந்தா ஜெயிச்சிடலாம், பாவமா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், மேற்கொள்ளலாம். இது எங்க போனாலும் உபத்திரவம் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கிறோம். அதனால நீ எத்தனை முறை கேட்டாலும் ஜனங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க, மோசம் போய்கிட்டு தான் இருப்பாங்க. வேணா ஒன்று நான் சொல்கிறேன் மகனே, நீ எவ்வளோ ஜனங்க மத்தியில் உபத்திரப்படும் போது, உங்கள் பலவீனத்தில் இருக்கும்போது என்னுடைய பலன் உனக்கு கொடுக்குறேன், என் பலன் உன்னை பூர்ணமாய் விளங்கும். நீ மறுபடியும் எழுந்திருப்ப, எத்தனை முறை செத்தாலும் மறுபடியும் நீ எழுந்திருப்ப. என்னுடைய சுவிசேஷம் சொல்வதற்கு